வணக்கம். அ அ டிசம்பர் 9ஆம் தேதி ஆசிரியர் சங்கத்துக்கான செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் அவர்கள் ஒரு கோரிக்கை ஒண்ண விடுத்திருக்காரு. அது எப்படி என்று சொன்னா, அ இந்த வெள்ள அனர்த்தத்தினால பாதிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு ஒரு நிவாரணம் ஒண்ண வழங்கணும். அது முக்கியமா நுவரெலியா மாவட்டத்தில இருக்கிற ஆசிரியர்கள் பெரும்பாலும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. வீடுகள் இழக்கப்பட்டிருக்குது. அவங்களோட உடைமைகள் இழக்கப்பட்டிருக்குது. அதனால அவங்களுக்கு ஒரு நிவாரணம் ஒன்றை வழங்கணும் என்று சொல்லி இவர் செயலாளர் அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கார். இது வந்து வீரகேசரி நியூஸ் லைன்ல இருந்து நான் பார்த்த ஒரு நியூஸ். இது தொடர்பா பொதுவா எல்லாரும் பொதுமக்கள்ற கருத்துப்படி பார்க்க போனா, அது இவங்களுக்கு கட்டாயம் தேவையா? என்ற மாரி தான் ஒரு கருத்து முன் வச்சு கொண்டு போறாங்க. தியாகம் செஞ்ச இப்ப போலீஸ், அடுத்தது இராணுவ படையினர் மற்றும் அந்த கடற்படை, விமானப்படை அவங்க அவ்வளவு பேரும் கஷ்டப்பட்ட அளவுக்கு இவங்க என்ன செஞ்சவங்க? வீட்ல தான் இருந்தவங்க. அப்படி ஒரு கருத்தும் மக்களிடையே பகிரப்பட்டு வருகுது. அதோட இவங்களுக்கு தனிப்பட்ட முறையில ஒரு நிவாரணம் வழங்கணுமா? என்றும் மக்களிடையே கருத்துக்கள் பரவப்பட்டு வர்றதால, இதுக்கு என்ன முடிவு வரும் என்று சொல்லி எங்களால சொல்ல இயலாது. அதுக்கு தொடர்பா அரசாங்கம் தான் முடிவு எடுக்கணும். பெரும்பாலும் ஆசிரியர்களுக்கு இந்த நிவாரணம் வழங்கக்கூடாது, கட்டாயம் வழங்கணுமா என்ற மாதிரி தான் Facebookல அவங்களோட பொதுமக்களிடையே கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகுது. நீங்க வீடியோ பார்க்குற நீங்க, இதுக்கு என்ன செய்யலாம்? இதுக்கு தீர்வு என்ன மாரி வழங்கலாம்ன்னு உங்களோட ஐடியாவ கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.